என் பெயர் உதயநிதி. தலைப்பு வரலாற்றில் வன்னியர்கள் மற்றும் நம்மில் எழுச்சிக்கான சிறந்த வழிகள். எத்திரத்திலும் யாருடும் கூடும் அச்சித்தன் தன்னை தவிர்த்தனன் செங்கன்மால் அத்தனே அரங்கா என்றழைக்கின்றேன் பித்தனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே என்று அரங்கனையும் அன்னை தமிழையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்றில் வன்னியர்கள் மற்றும் நம்மில் எழுச்சிக்கான சிறந்த வழிகள். இதுவரை இவர்கள் போட்ட அத்தனை இசைப்பாடலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மாற்று கருத்து கூறவில்லை. அதே இசைப்பாடலை நான் போட்டால் இவர்களில் ஒருவனாக நானும் வந்துவிடேன். ஆனால் இங்கு என் பார்வை வேறு. இங்கு நாம் வரலாற்றில் வன்னியர்கள் என்றதில் முதலில் சிலை எழுவதை பற்றி பார்ப்போமே. தமிழுக்கு கதி என்று சொல்லப்படுகிறது கம்பராமாயணமும் திருக்குறளும். அப்படிப்பட்ட பேரிலக்கியமான கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் வன்னியர்களுக்கென்று சிலை எழுவது என்ற தனி நூலை இயற்றியிருக்கிறார். அதில் போர்ச்சிறப்பு, படைச்சிறப்பு, விற்போர் சிறப்பு, காலாட்படைச்சிறப்பு என்று அத்தனை சிறப்பையும் சொல்லியவர் தான் செங்கோர் சிறப்பை சொல்லியிருக்கிறார். எப்படி? வெங்கோப மதபொலியும் இன்னவர்கோன் உம்பனிகர் வேலமுண்டோ பைங்கோளஞ்சேர் கனக பஞ்சதரு வளையபாத மற்றுண்டோ இங்கோத வான்சுருப்பை கிணையுண்டோ வன்னி மன்னர் எனும் மேன்மக்கள் செங்கோலுக்கு எதிராங்கோல் இணையுண்டோ செப்பு வீரே என்று வன்னியர்களின் செங்கோர் சிறப்பை இந்த உலகம் அறியுமாறு சிறப்பித்து கூறியிருக்கிறார் கம்பர். அது மட்டுமா, அடுத்தது நாம் முத்தலைப்பாக பார்க்க இருப்பதே கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் காட்டும் வன்னி அரசர்களும் அவர்களது திருப்பணிகளும். இங்கு நாம் முதலாவதாக கோப்பெருஞ்சிங்கனை பற்றி பார்ப்போமே. யார் இந்த கோப்பெருஞ்சிங்கன்? வயலூர் வந்தவாசி கல்வெட்டு சொல்லுகிறது, பேணு செந்தமிழ் வாழ பிறந்தவன். ஆம், தமிழையும் தமிழ்நாட்டையும் காக்க பிறந்தவன் இந்த கோப்பெருஞ்செங்கன் என்று வயலூர் வந்தவாசி கல்வெட்டு சொல்லுகிறது. அதனால் தான் அவனுக்கு தமிழ்நாடு காத்த பெருமான் என்ற பெயரும் உண்டு. திருவண்ணாமலை கல்வெட்டு சொல்லுகிறது, நெடுங்கரை வென்று மலை கொண்ட பெருமாள் ஏரி என்று. மலைகளுக்கு இடையில் பெரிய நெடுங்கரைகளை அமைத்து ஏரி அமைத்து நீர்ப்பாசனங்களை மேம்படுத்தினானே கோப்பெருஞ்சிங்கன். அதனால் தான் அவன் கோப்பெருஞ்சிங்கன் தமிழ்நாடு காத்த பெருமான். அதே திருவண்ணாமலை கல்வெட்டு சொல்லுகிறது, குடதிசை கருநடர் தென்புலங்குருகவும் வடதிசை தெலுங்கர் வடக்கிருந்தழியவும் போர் பல கடந்து பொருந்தா மன்னவர் என்று அவன் வீரத்தை பறைசாற்றுகிறது. இங்குதான் எனக்கு வள்ளுவர் நினைவுக்கு வருகிறார். உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு. அந்த இலக்கணத்தின்படி வாழ்ந்தவன் கோப்பெருஞ்சிங்கன். அடுத்ததாக இங்கு நாம் மோகன் ஆட்கொண்டானை பற்றி பார்ப்போமா. யார் இந்த மோகன் ஆட்கொண்டான்? விக்கிரம சோழனின் படைத்தளபதியாகவும் அதிகாரியாகவும் இருந்தவன். செங்குறிச்சி ஏரிக்கு மதகு அமைத்து வேளாண்மையை பெருகச் செய்தான். இதை நான் சொல்லவில்லை, செங்குறிச்சி ஏரி மதகு கல்வெட்டு சொல்கிறது என்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. இங்கு நான் வாய்க்கதையாக பேசவில்லை, வரலாற்றை படித்து விட்டு வந்து பேசுகிறேன். அடுத்தது நான் திருமல்லவாடி கல்வெட்டை தேடி பார்க்கிறோமே. இந்த திருமல்லவாடி கல்வெட்டு என்ன சொல்லுகிறது? மலநாட்டு மன்னவன் கொல்லிமலவன் மூவேந்தர்களைப் போல தமிழ் புலவர்களை தேடி கொண்டு வந்து தன் அவையில் அமர வைத்து அழகு பார்த்தவன். அங்கே சிவன் கோயில்களில், தேவாரம் பாடப்படும் சிவன் கோயில்களில் ஓதுவார்களை நியமித்து அவர்களுக்கு ஊதியம் வழங்கி தமிழ் பணியை செய்தவன் தான் இந்த மலநாட்டு மன்னவன் கொல்லிமலவன். அடுத்ததாக இந்த சேர வம்சாவளியில் வந்த அதிகமான் எழினி என்ற ஒரு மன்னவனை பற்றி பார்ப்போமா. அவனை பற்றி பேளூர் கல்வெட்டு சொல்லுகிறதாக ஆவணங்கள் சொல்கிறது. என்னவென்று, வாணியம்பாடி சிவன் கோயிலுக்கு விடுகாதழகி ஈஸ்வரமுடையான் என்ற பெயரை வைத்து அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்ததாகவும், ஆலம்பள்ளி அழகே விடுகாதழகிய பெரும்பள்ளி என்ற பெருங்க பள்ளிகளை அமைத்து சமணத்திற்கு தொண்டு செய்ததாகவும் இந்த பேளூர் ஊத்தங்கரை கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. அடுத்ததாக நாம் இங்கு கொல்லம் கொண்டான் பாண்டியனை பற்றி பார்ப்போமா. யார் இந்த கொல்லம் கொண்டான் பாண்டியன்? நெல்லையப்பர் கோவிலுக்கு திருச்சுற்று பணிகள் செய்ததையும் மற்றும் பிற பள்ளிகளுக்கு நிலக்கொடைகள், பிற பள்ளி கோவில்களுக்கு நிலக்கொடைகள் வழங்கியதையும் அந்த நெல்லையப்பர் கோவில் கல்வெட்டு சொல்லுகிறது. இங்கு அடுத்ததாக செப்பேடுகளை பற்றி பார்ப்போமா. அறந்தாங்கி தொண்டைமான்கள் எடுக்கப்பட்ட பண்ணவையில் செப்பேடுகள் சொல்லுகிறது, கம்பன் தமிழுக்கு செம்பொன் அளித்தோன். எப்படி? கம்பன் தமிழுக்கு செம்பொன் அளித்தோன் என்று கம்பன் பாடிய தமிழுக்கெல்லாம் பொற்காசுகளை வழங்கி இருக்கிறார்கள் எம் முன்னோர்கள் என்று அறந்தாங்கி தொண்டைமான்கள் பண்ணவையில் செப்பேட்டில் குறிப்பிடுகிறார்கள். இப்படி கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் கூட செப்புகின்றது தமிழா. வன்னியர்கள் என்பவர்கள் பெரிய இனம், வள்ளல் தன்மை என்பது அவர்களின் பிறவிக்குணம் என்று செப்பேடுகள் கூட செப்புகிறது. இங்கு அடுத்ததாக நாம் இனமானம் காத்த போராளிகளை பற்றி பார்ப்போமா. இங்கு இனமானம் காத்த போராளிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அங்கு முதலில் சாமிக்கின் படையாட்சி. யார் இந்த சாமிக்கின் படையாட்சி? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று போராடிய தலைவர்களுக்கு மத்தியில் தனது பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் தான் இந்த சாமிக்கின் படையாட்சி.
பல பள்ளிகளை புதிதாக திறந்தது, பழைய பள்ளிகளை சீரமைத்தது, பணியை தேடும் பணி நாடுனர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியது என்பதே இவர் செய்த அரும்பெரும் பணியாகும். இது மட்டுமா, எஸ் ராமசாமி படையாச்சியார் தமிழகத்தின் முதுபெரும் போராட்ட வீரர், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர். அது மட்டுமல்ல, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குற்ற பரம்பரை என்ற பட்டியலில் இருந்த வன்னியர் சமூகத்தை நீக்க வேண்டும் என்று மூதறிஞர் ராஜாஜியிடம் நிபந்தனை விதித்து சாதித்த காட்டியவர் தான் இந்த எஸ் ராமசாமி படையாச்சி. இவரல்லவா இனமானம் காத்த போராளி. இங்கு அடுத்தது சேலத்து கவிச்சிங்கம் ராஜரிஷி அர்த்தநாரீஸ்வரமாவை பற்றி பார்ப்போமா. சத்திரியன், சத்திரிய சிகாமணி, வீரபாரதி போன்ற இதழ்கள் மூலம் மக்களுக்கு தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் சமூக சிந்தனையும் விடுதலை உணரையும் ஊட்டி எழுப்பியவர் தான் இந்த சேலத்து சிங்கம் அர்த்தநாரீஸ்வரம்மா. இங்கே நமது சேலம் மாவட்டத்தில் அருகாமையில் உள்ள மேச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்களை பல்லாயிரக்கணக்கில் ஒன்றிணைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தி தன்மானமிக்க தமிழனாய் இனமானம் காத்தாரே சேலத்து கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரமா. அவரை விட சிறந்த இனமானம் காத்த போராளி ஒன்றுண்டோ செப்புவீரே. இப்படி வரலாறுகள் சொல்லுகிறது வன்னி அரசர்களும் அவரது திருப்பணிகளை பற்றி. இனமானம் காத்த போராளிகள் என்று சொல்லுகிறது, சிலை எழுபது சொல்லுகிறது இவர்களின் விற்சிறப்பு கொடைச்சிறப்பு பற்றி. இப்படி பரணி போற்றும் அளவிற்கு பறந்து விரிந்த ஒரு பேரினம் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறது, தமிழா வீழ்ந்து கிடக்கிறது. இந்த இனத்தை மீட்டெடுத்து நாம் மீளச் செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஒற்றுமை, நற்சிந்தனை, கல்வி, அதிகாரம், இவற்றால் மட்டுமே நாம் இந்த சமூகத்தை மீட்டெடுக்க முடியும். இங்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றான் பாரதி. அதே பாரதி சொல்கிறான், அன்பென்று கொட்டும் முரசே, அன்பென்று கொட்டும் முரசே, மக்கள் அத்தனை பேரும் நிகரான், இன்பங்கள் யாவும் பெருகும், இங்குள்ள யாவரும் ஒன்றென்று கொண்டார் என்று ஒற்றுமைக்காக முரசு கொட்டினான் பாரதி. அதுபோல் நாம் எல்லாம் ஒன்றுபட்டால் இந்த சமூகத்தை மீட்டெடுத்து இந்த சமூகத்தை வாழச் செய்யலாம். அதற்கு எது முக்கியம்? நற்சிந்தனையும் கல்வியும் முக்கியம். சரி, கல்வி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நான் சொல்லவில்லை, நீதி வெண்பா சொல்லுகிறது. வருத்தவளை வேயரசர் மாமுடியும், வருத்தவரை வேயரசர் மாமுடியும் மேலாம் வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேளம்பர் கைப்புகுந்து மேதினியெல்லாம் தெரிந்து தாழும் அவர் தம்மடிக்கீழ் தான் என்கிறது நீதி வெண்பா. அதாவது இளமையில் வளைத்து விடப்பட்ட மூங்கில் மன்னவரின் பல்லக்கு தண்டாக மாறி மன்னனின் முடிக்கு மேல் அலங்கரிக்குமா? இளமையில் வளையாத மூங்கில், தன்னை வருத்தி வளையாத மூங்கில் கலைக்கூத்தாடிகளின் கால் மிதிபட்டு போகுமா? இப்படி இளமையில் தலை குனிந்து புத்தகம் படியுங்கள், நாளைய உலகம் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும். அப்படி இந்த கல்வியை முக்கியமாக எடுத்து நாம் கல்வி கற்றால் மட்டுமே அதிகாரத்தை அடைந்து நம் சமூகத்தை மாற்றியடை செய்ய முடியும். நீங்கள் கேட்கிறீர்கள், கல்வி முக்கியம், அதை எப்படி கற்க வேண்டும் என்று தானே கேட்கிறீர்கள். இதை நான் பாரதிதாசன் வழி நின்று சொல்லுகிறேனே. பாரதிதாசன் சொல்லுகிறார், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி புறப்பொருள்படி, புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகுமென்ற ஆன்றோர் சொற்படி. இப்படி பாரதிதாசனின் வழி நின்று நாம் நல்ல நூல்களை கற்று தேர்ந்து அதிகாரத்தை அடைந்தால் எல்லாத்தையும் மாற்றலாம். அதிகாரம் மிகவும் வலிமையானது. தோழர்களே, நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், அதிகாரம் மிகவும் வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் இங்கு எளிமையானது. அதனால் நீங்கள் நல்ல அதிகாரத்தில் உங்கள் இலக்கை வைத்து அதிகாரத்தை அடைத்து இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை சமுதாயமும் வரலாறும் உங்களை தேடி வரும். இப்படி கல்வி கற்று நற்சிந்தனையோடு இந்த சமூகத்தை மீட்டறச் செய்தால் மட்டுமே இங்கு அனைத்தும் சாத்தியமாகும். அதற்கு ஐயுறுதல் தான் அறிவுலகின் திறவுகோல் என்கிறார் தெகார்த். அதன்படி இந்த சமுதாயத்தை ஐயுறுதலோடு நோக்கி இங்கு அனைத்தையும் சரிப்படுத்தி நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும். இறுதியாக இப்படி கூறி நிறைவு செய்கிறேன். இந்த இனத்தை வரலாறை மீட்டெடுத்து நம் இனத்தை காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வரிகளோடு நிறைவு செய்கிறேன். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும்